நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எனது இறைநிலையும் நாமும் என்ற சேனலில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு எட்டனா காசும் புலால் மறுத்தலும் என்பதை பற்றி. வள்ளல் பெருமான் காலத்தில் வடலூரில் பார்வதிபுரத்தில் ஆதி திராவிடர் சமூகத்தை சார்ந்த அமாவாசை என்பவர் அந்த சமூகத்துக்கு தலைவராகவும் வாழ்ந்து வந்தார். அவர் காலத்தில் மாடுகளை கொன்ற மாடுகளை அறுத்து தின்பதும், நல்ல மாடுகளை வியாபாரத்திற்காக வெட்டி அவைகளை கூறு போட்டு விற்பதும் தனது தொழிலாக கொண்டிருந்தார். இதை கேள்விப்பட்ட வள்ளல் பெருமான் அந்த அமாவாசை என்பவரை அழைத்து, கொடிய பாவத்தை செய்கிறீர்கள், இறந்த மாடுகளை உடனடியாக மண்ணில் புதைத்து விடுங்கள், எந்த மாட்டையும் அடித்து கொள்ளாதீர்கள், பாவ செயல் என்று கூறினார். சரி சரி என்று கேட்டுக்கொண்டு சென்றவர் மறுபடியும் இத்தொழிலையே செய்து வந்தார். இதை அறிந்த வள்ளல் பெருமான் மிகவும் வேதனை அடைந்து அவரை வரவழைத்து, ஏன் இப்படி தொடர்ந்து செய்கின்றாய், என்ன காரணம் என்று கேட்டதற்கு, ஐயா, எனக்கு நிலவளம் எதுவும் கிடையாது, எனக்கு வருமானமே இந்த மாமிசத்தை விற்பதுதான், நான் என்ன செய்வேன், தினமும் எனக்கு எட்டனா காசு வேண்டும், ஆகவே என் தொழிலுக்கு நான் வருமானம் வேறு இல்லாததனால் இதை செய்கிறேன் என்று கூறினார். அப்படியா என்று ஆச்சரியப்பட்ட வள்ளல் பெருமான், சரி, நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று கூறி, உன் வீட்டில் தகர பெட்டி ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார். இருக்கிறது ஐயா என்று கூறியவுடன், ஒரு எட்டனா காசை ஒரு மஞ்சள் துணியில் முடிந்து, இதை உன் ட்ரங்க் பெட்டியில் போட்டு வைத்துக்கொள், தினமும் உன் பெட்டியிலிருந்து ₹1 உன் கைக்கு கிடைக்கும், ஆகவே அதை எடுத்து உன் வாழ்க்கையை நடத்திக்கொள், செம்மையாக வாழ்வாய் என்று கூறினார். அதை கேட்டுக்கொண்ட அவர் அதன்படியே தினமும் ₹1 எடுத்து தன் செலவுகளை செய்து கொண்டு நிம்மதியாக வாழ்ந்து, சைவத்தில் வந்து விட்டேன் ஐயா, இனி நான் யாரையும் எந்த உயிரையும் நான் கொல்ல மாட்டேன் ஐயா என்று சபதம் செய்துவிட்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தார். இவைகளெல்லாம் வள்ளல் பெருமான் தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் எழுதப்பட்டுள்ளது. இவைகளை படித்து நாம் மிகவும் சந்தோஷம் அடைய வேண்டும். கொடிய புலால் உண்போரை கூட தனது இரக்கத்தால் வள்ளல் பெருமான் எவ்வாறு மாற்றியுள்ளார் என்பதை அறிந்து புல்லரிக்கிறது நமக்கு. அவருடைய செயல்கள் எல்லோருக்கும் ஒரு பாடமாக இருக்க வேண்டும். எல்லோரும் சைவத்தில் வந்து இறைநிலையை அடைய பாடுபட வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.